செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. கேட்கறது தான் எல்லா செல்வத்திலையும் மேலே. கேட்கறது தான் நமக்கு என்ன செய்யும்? ஞானத்தை கொடுக்கும். வேதம் அதைத்தான் சொல்லுது பாருங்க. அப்போ அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அப்போ இதுல இருந்து நமக்கு தெரிகிறது என்னன்னு சொன்னா, இந்த கொடிய தரித்திரம் இல்லைன்னு சொன்னா எந்த ஒரு கஷ்டம், இதனால நம்முடைய கிறிஸ்தருடைய மனசு ஒரு நாள் என்ன செய்யாது? கொடுக்கறதுல இருந்து குறைந்து போகக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், நாளைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுக்கின்றவர்களை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை எனக்கு அன்பானவர்களே. அதிலும் அவருடைய ஊழியத்திற்கும் அவருடைய ஆலயத்திற்கும் ஆலயத்தின் பணிகளுக்கும் நாம் எதையும் செய்கின்ற பொழுது அதனுடைய பலனை நீங்கள் 100 அல்ல 200 அல்ல பல மடங்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நாங்கள் சாட்சி. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போ அங்கே அவங்க என்ன செய்கிறாங்க? அவ்வளோ தாராளமாக கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தரித்திரம். சாப்பிட்றதுக்கு சேர்த்து வைக்கலாம்ல? சாப்பிட்றதுக்கு சேர்த்து வைக்கலாமா? முடியாதா? எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். ஆனால் நம்ம ஆளுகளுக்கெல்லாம் எஞ்சான் உடம்பிற்கு வயிறே பிரதானம். இது வயிறுங்க. அழகாக ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு நாளைக்கு ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு ஏல் என்றால் ஏலாய், இடும்பை கூர் என் வயிறே. நீ ஒரு நாள் சாப்பிடாம இருன்னு சொன்னாலும் உன்னால் இருக்க முடியாது. இருக்கின்ற பொழுது 2 நாளைக்கு சேர்ந்து சாப்பிட்டுக்கான்னு சொன்னாலும் உன்னால் முடியாது. எவ்வளவு இடும்பு உனக்கு. அப்போ இந்த வயிற்றுக்காக நாம் என்ன செய்கிறோம்? உழைத்து சேர்த்து வைக்கின்றோம். ஆனால் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய கைகளை குறுக்கிக் கொள்கின்றோம். ஊழியத்திற்கு கொடுப்பதற்கு நம்முடைய கைகள் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும்? நீண்டு இருக்க வேண்டும் எனக்கு அன்பானவர்களே.